தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. விழாவை நம்ம நடத்தி சிறப்பாக திறந்து வைக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்களோட வேண்டுகோளுக்கு ஏற்ப நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். போர்ட் டிக்சன் தமிழ் பள்ளியில் பச்சை திரையரங்கத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. நாட்டில் மிகவும் பிரபலமான தமிழ் பள்ளிகளில் ஒன்றாக போர்ட் டிக்சன் தமிழ் பள்ளி விளங்குகிறது. 319 மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளியில் புதிதாக உருவாக்கப்பட்ட பச்சை திரையரங்கத்தின் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. செந்தமிழ் செல்வர் ஐயா ஓம்ஸ் தியாகராஜன் ஒத்துழைப்பின் பேரில் இந்த பச்சை திரையரங்கம் உருவாக்கப்பட்டது. சுமார் 50,000 வெள்ளி செலவில் கட்டப்பட்ட இந்த திரையரங்கம் உருவாக்க பல நல்ல உள்ளங்கள் துணை புரிந்தன. இதில் ஐயா ஓம்ஸ் தியாகராஜன் பங்களிப்பு அளப்பரியது. இனிதே நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட ஐயா ஓம்ஸ் தியாகராஜன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த பச்சை திரையரங்கத்தை திறந்து வைத்தார். பச்சை திரையரங்கம் தமிழ் பள்ளி மாணவர்களின் நேரடி ஒளிபரப்பு ஆற்றல் திறமைக்கு ஊன்றுகோலாக விளங்கும் என்று ஓம்ஸ் தியாகராஜன் தெரிவித்தார். தமிழ் பள்ளி மாணவர்கள் எதிர்காலத்தில் ஒளிபரப்பு துறையில் சிறந்து விளங்க வேண்டும். அந்த வகையில் போர்ட் டிக்சன் தமிழ் பள்ளியில் அமைக்கப்பட்ட பச்சை திரையரங்கம் ஒரு முன்னோடி திட்டமாகும் என்று அவர் சொன்னார். வணக்கம். இன்றைய நிகழ்வு மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளியின் தலைமைத்துவத்துக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்வானது ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிரீன் ஸ்டுடியோ, பச்சை ஸ்டுடியோ என்ற ஒரு திட்டத்தை என்கிட்ட விளக்கி அந்த பச்சை ஸ்டுடியோ என்பது என்ன என்பதை அவர்கள் அன்றைக்கு எனக்கு விளக்கினார்கள். அதை இந்த பள்ளிக்கூடத்தில் உருவாக்க வேண்டும். இதன் மூலியமாக நம் மாணவர்களை வருங்காலத்திலே படைப்பாளர்களாக உருவாவதற்கு பேர் உதவியாக இருக்கும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். அன்று எனக்கு சரியாக புரியவில்லை. அப்படி என்று அன்று நான் யோசித்தேன். அதை இன்று நான் பார்க்கும் பொழுது தான் அவர்கள் சொன்னது, இந்த திட்டத்தின் வழியாக மாணவர்கள் எப்படி நன்மை அடையப் போகிறார்கள் என்பதை என்னால் காண முடிகிறது. அந்த வகையிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டத்தை நவீனமான ஒரு திட்டமாக இதை நான் காண்கின்றேன். வருகின்ற காலத்திலே நிச்சயமாக இதை நல்ல முறையில் பயன்படுத்தி சிறந்த ஒரு பேச்சாளராகவும் சிறந்த ஒரு படைப்பாளர்களாகவும் உருவாக்குவதற்கு இந்த திட்டம் ஒரு மேடையாக அமைந்திருப்பதை நான் இங்கு அறிகின்றேன். அந்த வகையிலே இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம், வாரியம், அன்றைய தலைமைத்துவம் நன்றி சொல்கின்ற அதே வேளையிலே இன்றைய போர்ட் டிக்சன் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியரை இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி மாணவர்களுக்கு இன்னும் பல நல்ல திறமைகளை வளர்ப்பார் என்றதை எவ்வித ஐயமும் இல்லை. அந்த வகையிலே அவர்களுக்கு போர்ட் டிக்சன் தமிழ் பள்ளிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் டத்து ரவி, கோல்டன் குரூப் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி நாதன், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் குமார், பள்ளி வாரிய தலைவர் அருள்குமரன், கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பச்சை திரையரங்கம் வெற்றி பெற உதவிய அனைவருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி திலகா நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த கிரீன் ஸ்டுடியோ இருக்கிறது, அதாவது நிறுவப்பட்டிருந்தது. ஐயா திரு ராமசாமி, அதாவது முன்னாள் தலைமை ஆசிரியர் தலைமையில் இந்த கிரீன் ஸ்டுடியோ நிறுவப்பட்டது. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் திறப்பு விழா காணவில்லை. அதனால என்கிட்ட என்னோட பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் எல்பிஎஸ் தலைவரும் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, டீச்சர் இந்த வருஷமாவது அந்த கிரீன் ஸ்டுடியோவுக்கு ஒரு விழாவை நம்ம நடத்தி சிறப்பாக திறந்து வைக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்களோட வேண்டுகோளுக்கு ஏற்ப நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சிக்கு டாக்டர் ரவி ரொம்ப உதவியாக இருந்தார் எனக்கு. அவரு தான் ஐயா திரு ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவரே எங்கள் கூட அவரை சந்திக்கிறதுக்கு அவரோட நேரத்தை செலவு பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போனார். இந்த வேலையில் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுத்து
அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என் பெயர் திருமதி திலகா, போர்டிக்சன் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இந்த பள்ளியில் 315 மாணவர்கள் படிக்கிறாங்க. 27 ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க. இந்த க்ரீன் ஸ்டூடியோ ஐயா ஓம்ஸ் தியாகராஜன் தலைமையில் மிகவும் சிறப்பாக நிறுவப்பட்டது. இதோட பயன்பாடு மாணவர்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இப்போ நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய நடவடிக்கைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மாணவர்கள் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவை நாங்கள் போட்டிக்கு கூட அனுப்பியிருக்கோம். அதில் இந்த பள்ளி மாணவர்கள் 2வது நிலையும் அடைஞ்சிருக்காங்க. இந்த வேலையில் இந்த வெற்றிக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஐயா திரு ஓம் தியாகராஜன் தான். அவரோட முதல் முயற்சி எடுக்கலைன்னா இந்த க்ரீன் ஸ்டூடியோ இங்கே அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நிறைய நல்லுள்ளங்கள் இந்த பள்ளிக்கு, இந்த க்ரீன் ஸ்டூடியோவுக்கு நிறைய நிதி உதவி செய்து இது நிறுவனத்துக்கு உதவி செய்திருக்காங்க. இந்த வேலையில் பள்ளியின் சார்பில், பெற்றோர் ஆசிரியர் சங்க சார்பில், வாரிய குழு சார்பில் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.